இந்த பர்ட்டிகுலர் சம்பவம் இருக்குல்ல, இந்த பர்ட்டிகுலர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு சினிமா சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டாரு. இது பயங்கர மாஸான சீனா அப்படின்னா இல்ல. தமாஷான ஒரு சீன் தான். அதாங்க இந்த மிடில் கிளாஸ் மாதவன் படமா, பட்ஜெட் பத்மநாபன் ஏதோ ஒரு படத்துல விவேக்குக்கும் வடிவேலுக்கும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல கல்யாணம் ஆகும். ஒரே வீட்ல அவங்க 2 பேரும் மருமகனா இருப்பாங்க. அதுல விவேக்குடைய ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆயிருவாங்க. அவங்க வாந்தி எடுத்துருவாங்க. அப்ப விவேக் ஏன் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா சக்சஸ்ரா அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருப்பாரு. இதை பார்த்த வடிவேலுக்கு இன்செக்யூரிட்டி வந்துரும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ வாந்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியுடைய வாய்க்குள்ள விரல விட்டு வாந்தி எடு அப்படின்னு சொல்லி இப்ப எடு அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சு சக்சஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுவார் இல்லையா, ஏன் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா அப்படின்ட்டு. அப்படி வாந்தி எடுத்துட்டாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில திமுக. அனைவருக்கும் வணக்கம். எப்படி 3 நாளா காணாம போயிட்டு கரெக்டா முக்கியமான டைம்ல என்ட்ரி கொடுத்தேன் பாத்தீங்களா, அதாம்ல வர்க்கீஸ். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, பெரும்பாலும் எல்லாம் லீவ்ல தான் இருப்பீங்க. இன்னைக்கு மொத்தம் நம்ம சேனல்ல 3 வீடியோ வரும். அதனால அது 3 வீடியோ வருது, இதுல 1 பார்த்தா போதும் 2 பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி இல்லாம 3 வீடியோ வந்த உடனே கப்புன்னு கேட்ச் பண்ணி பார்த்துடுறீங்க. ஒன்னா டிராவல் பண்றோம் இன்னைக்கு நம்ம, ஓகேவா? ரைட்டு. விஷயம் மொரட்டு விஷயமாவே அமைஞ்சிருக்குதுங்க. நமக்கு தெரியல, நம்ம வழக்கம் போல நேற்று நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தா சோசியல் மீடியாவே சும்மா தாறுமாறாக. கடைசியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக ஒரு மொரட்டு சம்பவம் பண்ணுச்சு. அப்போ வந்து சோசியல் மீடியாவே என்ன சொல்றது, அது பேரு உறைஞ்சு போய், அது உறைஞ்சு போயின்றது கூட சரியான வார்த்தை இல்லைங்க. அது ஒரு மாதிரி திணறியது சோசியல் மீடியாவே. என்னது, அதாங்க அந்த உலக லெவல் சிரிப்பு. கீ அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு ஒன்று பார்த்துருப்பீங்களே, நம்ம ஆளு சரவணன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் பாரிசாலன் அவர்களை சந்தித்து, ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பாரி சொன்னார். என்னன்னா, எங்கேயோ இவர் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ கடைசி 2-3 நாளில் ஒருத்தர் ஃபோனில் பார்த்தா நம்ம சரவணன் சிரிக்கிற சத்தம், கீன்னு சிரிப்பார்ல, அந்த சத்தம் வர ஆரம்பிச்சிருக்குது. பாரி என்ன நினச்சிருக்காப்புல, ஓகே எல்லா பக்கமும் ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்குது, அதுதான் வீடியோ இவர் பார்த்துட்டு இருக்கிறாரோன்னு பார்த்தா மனுஷன் ரிங்டோனா வச்சிருக்காங்க மெசேஜுக்கு அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே மெசேஜுக்கு ரிங்டோனா வச்சிருக்காங்களாங்க. இதை கூட பரவாயில்ல, நான் கேள்விப்பட்டேன் அது வந்து சில பேர் காலையில் எந்திரிச்சிக்கிறதுக்கு அலாரமா வச்சிருக்கிறாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம், தூக்கம் தள்ளுது. ஆனா இந்த ஆடியோவை, இந்த ஒரு சிரிப்பு சத்தத்தை அலாரமா வச்சதுக்கு அப்புறம் 5:30 மணிக்கு அலாரம் வச்சா எங்க அதை அடிச்சிருமோன்னு பயந்துக்கிட்டு 5 மணிக்கே எந்திரிச்சிடுறாங்களாம். அப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ்லாம் பாசிட்டிவாக வந்துட்டு இருக்குது அந்த சிரிப்புக்கு. வாழ்த்துக்கள் சரவணன் பிரதர். அப்படி போன வாரத்தை போல கலக்கின திமுக இந்த வாரம் மொரட்டு கலக்கு கலக்கி இருக்குது. அதாவது விருதுநகர்ல இளைஞரணி ஒன்று கூடல், இளைஞரணி மாநாடு அப்படின்னு சொல்லி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவங்கெல்லாம் கலந்து கொண்டு கலக்கிய ஒரு நிகழ்வு தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் எலெக்ஷன் டைம் ரொம்ப நாளாக ஆளே காணோம், எல்லாரும் விஜய் வீட்டை விட்டு வெளியேவான்னு சொல்லுங்கிறாங்க, ஆளை பார்க்கவே முடியல, இவர் எங்கே பதுங்கி இருக்காரு, இவர் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறாரு, தினசரி ஆக்டிவிட்டீஸில் ஒன்றும் நடமாட்டமே இல்லையே அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இந்த நேரத்தில் அதை துடைக்கும் வகையில், ஏங்க டெய்லி அடிக்கடி வெளியே வந்து முகத்தை காட்டினா அந்த நமக்கு இருக்கிற அந்த கிரேஸ் போயிருங்க, கரிஸ்மா போயிருங்க, அப்படி நம்மளை எப்போ வருவார்னு அப்படியே பயங்கரமாக எக்ஸைட் பண்ண வச்சு அப்படி வந்து நம்ம மூஞ்சி சிரிச்ச மணி காட்டினா ஐ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அது பிக்கப் ஆகிடும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறாங்க. விஜய்லாம் அதாங்க பண்ணுறாரு, நானும் அதுதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தான் வந்திருக்காங்கலாம் சொன்னாங்க. சரி என்னப்பா பண்ணாங்க, கூட்டம் எப்படி முதல்ல அது சொல்லு, அதுலேருந்து ஆரம்பிக்கணும்ல. வழக்கமாக ஒரு சிஸ்டம் இருக்குது. திமுகவுடைய இளைஞரணி மாநாடோ மகளிரணி மாநாடோ இல்லை உடன்பிறப்புகள் ஒன்று கூடல் மாநாடோ நடந்தால் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணப்பட்டதா அப்படின்னா, ஓப்பனிங்கில் முக்கியமாக சேலம் இளைஞரணி மாநாட்டில் நம்ம பார்த்த ஒரு விஷயம், இந்த காவாலா பாட்டுக்கு போட்ட குத்தாட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. உடன்பிறப்புகள்லாம் உற்சாக கடலில் மூழ்கிட்டாங்க, நம்ம பார்த்துருப்போம். அந்த விஷயம் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அப்போ விழுந்த அந்த அடி, அப்போ வாங்கின ட்ரோலு இப்போ வரைக்கும் கொஞ்சம் காயப்படுத்தியிருக்கு போல இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ண மாதிரி தெரியுது. இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேனே, அது இல்லைங்க. மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் அமோகமாக இருந்துச்சு. ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, வழக்கமாக திமுக காரங்களாகட்டும், திமுக உடன்பிறப்புகளாகட்டும், திமுகக்காக ஊடகங்களில் பேசக்கூடிய நடுநிலை ஊடகவியலாளர்கள், அது எப்படிப்பா திமுகக்காக ஊடகத்தில் பேசுகிறவங்க நடுநிலை ஊடகவியலாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படித்தான் நடுநிலை ஊடகவியலாளர்கள் எல்லா திமுக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படித்தான்
அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏங்க இம்மெச்சூர்டாக இருக்குங்க விஜய் கட்சி தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா இம்மெச்சூராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ரேம்பில் நடந்து வர்றது, இந்த பசங்க ஏறி குரங்கு மாதிரி முன்னாடி அவரை போயிட்டு அவரை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு குதிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நல்லாவா இருக்குது பார்க்கறதுக்கு. துண்டு தூக்கி தூக்கி போடுறாங்க, அதை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு துண்டுக்கு ஒரு மரியாதை இல்லையா? கட்சி துண்டுனா என்ன சாதாரண விஷயமா? அதை எடுத்து இப்படி தலை மேலே சுற்றுறது. சிச்சி ரொம்ப இம்மெச்சூராக அரசியல் களத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்கங்க. இளைஞர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதல், ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும், ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்ட்டுலாம் கூட பேசுவாங்க. திமுக காரங்களும் பேசுவாங்க, இந்த நடுநிலை ஊடகவியலாளர்களும் பேசுவாங்க. பார்த்தா நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே மாதிரி ரேம்ப்பு நீளமாக போட்டு விட்டுக்கிறாங்க, சிவப்பு கம்பளம். ஐயா ஸ்டாலினும் அதில் நடப்பார். இதில் எப்படின்னா நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலிபிரிட்டிஸ்லாம் போட்டு வர காஸ்ட்லியான ஷூ டிஷர்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பசங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் என்னடா ரேட்டுன்னு பார்த்தா ஒன்று ஒன்று 35,000 48,000 1,00,000 அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். என்னது 48,000? இது எங்கள் குடும்பத்துடைய ஒரு வருஷ பட்ஜெட்ரா, என்ன பண்ணுறது? அப்போது அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கும். இப்போ அடிடாஸ் அப்படின்னு இருக்குதுன்னா அது அபிபாஸ் அப்படின்னு இருக்கும். பூமா அப்படின்னு இருக்குதுன்னா அது போமா பாமா அப்படின்ற மாதிரி ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கும். ஆனால் அந்த லோகோ அது டிசைன்லாம் கொஞ்சம் பார்க்க அப்படி தான் இருக்கும். அதை வாங்கி நாம் போட்டுக்கிறது உண்டு. அது போட்டுக்கிட்டோம்னா மெலோட்டமாக பார்க்கும்போது அதுதான் அப்படின்ற மாதிரி. அமெரிக்கன் டூரிஸ்டர் அப்படின்னு பேக் இருக்குது, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்பா அப்படின்னா அதுலேயே வேறு ஏதாச்சும் அமிர்தா டூரிஸ்டர், மற்றபடி அந்த லோகோ அந்த டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒன்று வாங்கி மாட்டிக்கிறது, பார்க்க டக்குன்னு பார்க்க ஓ பயங்கரமான ஒரு கிளாஸியான ஒரு ஆள் போல இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அது வேணும், என்ன நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அது கொடுத்தா தான் நான் வருவேன். இந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, மனிதன் மனிதன் படம் இல்லைங்க நடிகன் படத்தில், எனக்கு அந்த உள்ளன் இப்போ வேணும், அதை போய் புகை போட்டு பிடிச்சிட்டு வா, அது தின்னா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எனக்கு இது வேணும்னு அடம் பிடிச்சி கேட்டு சாதிச்சே விட்டாருங்க ஐயா ஸ்டாலின். என்னன்னா நான் அதே மாதிரி ரேம்பில் நடந்து வருவேன், என் பின்னாடி 2 பவுன்சர் வரணும், வருவாங்க. ஏங்க உடன்பிறப்புகள் பாட்டுக்கு அவங்களே தொங்கி போன நிலையில் உட்காந்துட்டு இருக்க போகிறாங்க, எதுக்கு பவுன்சர் வேறு அப்படின்னா அதெல்லாம் முடியாது, ஏற்பாடுகள்லாம் பண்ணியாச்சு, கரெக்டாக நடக்க வேண்டியது நடக்கும். என்னுடைய பாதுகாப்புக்கு என்னை தொட்டு பார்க்கணும், என்னை பக்கத்துலேருந்து பார்க்கணும்னு சொல்லி பாஞ்சு பறந்து வர உடன்பிறப்புகளை தடுக்கிறதுக்கு பவுன்சர் வேணாமா? வரணும். அப்போ நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது உடன்பிறப்புகள் எகிரி வந்து மேலே ஏறி என்னை தொட்டு பார்க்க கிட்ட நெருங்கணும், அவங்கள எல்லாரும் போய் தடுக்கணும், தடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய அன்பை மட்டும் நான் பெற்றுக்கிட்டு எப்பா அப்படிலாம் இல்லைப்பா பாதுகாப்பாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள அனுப்பிச்சி விடணும். இதெல்லாம் இயற்கையாக நடக்குதுங்க. என்னை பார்க்கணும் என்னை தொட்டு பார்க்கணும் அவ்வளோ ஆர்வம் மக்களுக்கு. அப்படின் போது இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா சன் நியூஸ்லலாம் போட்டு நாங்கள் திரும்ப 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 போட்டு காமிச்சோம்னா எப்படி வந்து ஐயோ கொலை பண்ணுறாங்களேன்னு ஒரு வீடியோ வந்து சன் டிவியில் போட்டு போட்டு காமிச்சப்போ ஒரு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திச்சோ, அந்த மாதிரி இதை நாங்கள் காட்டும்போது யோப்பா ஏன்னா விஜய் சினிமாக்காரரு அதனால் வந்து எல்லாம் ஆர்வமாக தொட்டு பார்க்க ஆசைப்பட்றாங்க, கிட்ட வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, பார்த்தல்ல ஐயா ஸ்டாலினுடைய கிரேஸை, பார்த்தல்ல அவருடைய கரிஸ்மா எப்படி இருக்குதுன்ட்டு அப்படின்னு மக்கள் நம்பிட போகிறாங்க. சிம்பிள். குறிப்பாக இளைஞர்கள் ஓட்டு திமுக இந்த வாட்டி வராதுன்னு சொல்லி எல்லாம் உருட்டிட்டு இருக்கிறீங்க. இளைஞர்களின் ஆதர்ச நாயகனே ஐயா ஸ்டாலின் தாண்டான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும்ல, அப்போ ஏற்படுத்து அப்படின்னும் போது நடந்துருச்சுங்க சம்பவம். இது வந்து உண்மையிலேயே அவங்களா வந்து தான், யாரும் டே அதே மாதிரி போய் விழுந்து எந்திரிச்சு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் யாரும் சொல்லிலாம் நடக்கலை, அவங்களே போயிட்டு பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துண்டு மேட்ரு, கட்சி துண்டை விஜய்க்கு தூக்கி தூக்கி போடுவாங்க, அவர் எடுத்து அதில் கேட்ச் பண்ணி தோளில் போட்டுப்பார், தலையில் கட்டிப்பார். எங்கள் ஐயா 2ம் பண்ண மாட்டேன்டா, அப்படியே பண்ணால் காப்பி அடித்த மாதிரி ஆகிடும், 2க்கு நடுவில் என்னது அப்படியே முக்கால் மாதிரி போட்டுக்கிறேன்டா வாங்கி அப்படின்ற மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டிருந்தார். அந்த துண்டு தூக்கி தூக்கி போடுற அந்த ஒரு சம்பவம் அதில் அடங்கி இருக்கிறது. ஆமாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்ஃபி சின்னவர் உதயநிதி ஸ்டாலின், அவர் அதே மாதிரி அந்த கூட்டத்துக்கு பின்னாடி நான் செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே கவர் பண்ணி செல்ஃபி எடுக்கிற அந்த காட்சியை நம்ம பார்க்க முடிச்சது. அதாவது மெச்சூரிட்டியே இல்லாமல் விளையாட்டுத்தனமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேற்று வந்த கட்சி அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கட்சி பண்ணுறதை பூரா 75 வருஷம் எரும மாடு மாதிரி வளர்ந்த கட்சி. நான் சொல்கிறது வந்து அப்படி ஒரு ஆரோக்கியமாக வலிமையாகன்றதுக்காக தான் எரும மாடுன்ற உதாரணத்தை யூஸ் பண்ணுறேன்.
அப்படி வளர்ந்த கட்சி அதை பார்த்து காப்பி அடித்து அத்தனையும் நான் பண்ணியே தீருவேன், அது பண்ணாதான் யூத்துக்கிட்ட போய் கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்கள என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் கிட்ட கேட்டிருப்பாங்க போலக்குது. அதாவது ஐயா ஸ்டாலின் அவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க போலக்குது. ஏற்கனவே நான் வந்து வைப் வித் ஸ்டாலின்னு ஒன்று பண்ணேன். ஃபுல்லாக யூத் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் நான் அதை பண்ணியிருந்தேன். பாட்டெல்லாம் பாடின ஞாபகம் இருக்குதா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, டியூன்லாம் போட்டோமா, என்னுடைய லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் அனுபவங்கள் பற்றிலாம் நான் பேசியிருந்தேன்னா, யூத் மத்தியில் எப்படி ரீச் அது அப்படின்னா, ஐயோ பயங்கரமான ரீச்சிங் ஐயா. குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் குறைஞ்சது ஒரு 1000 10,000 ரீல்ஸ் ஆச்சு போட்டிருப்பாங்க. பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டீங்க நீங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. எதுக்காக அவங்க இன்ஸ்டாகிராமில் அத்தனை ரீல்ஸ் போட்டாங்க, எப்படி அதெல்லாம் வைரல் ஆச்சு, என்ன பேரில் வைரல் ஆச்சு அப்படிங்கிற அந்த உண்மையை மட்டும் மறைச்சிட்டாங்க. அந்த பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க போலகுது. வைரல் ஆச்சு இல்லை. இப்போ நானும் அதே மாதிரி இப்போ விஜய் பண்ணதெல்லாம் நான் பண்ண போகிறேன், யூத்தை டார்கெட் பண்ணி. இது வைரல் ஆகுமா அப்படின்னு கேட்க, ஐயா அதுவாச்சும் 10,000 ரீல்ஸ் போட்டாங்க, இது 1,00,000 ரீல்ஸ் பறக்கும், வரட்டு வைரல். அடுத்து ஒரு 3-4 நாளைக்கு நம்ம தான் சோசியல் மீடியாவில் பூரா யூத் கண்ணில் படுற மாதிரியே இருப்போம் அப்படின்னா, ஈஸிட்டு ஈஸிட்டு அப்படின்னு கூட இருந்தவங்களை சொல்ல, அப்போ பண்ணி விடு ஆரம்பிச்சு விட்டாங்க. இந்நேரம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஐயா தான் இருக்காரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே யங்ஸ்டர் பக்கமாக, யங்ஸ்டர் கண்ணு முன்னாடி அவரே தான் குறுக்க மறுக்க வந்துட்டு இருக்கிறாரு. என்ன அதில் ஒரே ஒரு சோகம், அது காமெடியாகவும் ட்ரோலாகவும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வேதனை. இதில் இதை பார்க்குற பெரியவங்க, பெரிய மனுஷங்கெல்லாம், யோ என்னையா அது, விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம முதலமைச்சர் என்னன்னா விஜய் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, இதெல்லாம் என்னையா கொடுமை அப்படின்ட்டு காஸ்டியூமில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நடந்து போகிறதுலேருந்து அப்படியே அப்படியே காப்பி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு, சரி இது மட்டும்தான் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா, ஸ்பீச்சு மேடையில் பேசுகிறார். விஜயை வந்து ட்ரோல்லாம் பண்ணாங்க. போவார், ஈரோடுக்கு போவார். ஈரோடு என்ற உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது மஞ்சள். அது போக நம்முடைய நினைவுக்கு வருவது ஈரோட்டில் பிறந்த தந்தை பெரியார் அப்படின்ட்டு விஜய் ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிச்சு விடுவார். அதை வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரு டெம்ப்ளேட் ஆயா. ஒரு சீனியராக, ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு பொலிட்டிஷியன்னா வேறு ஏதாச்சும் பேசுறதுக்கு நிறைய கான்டென்ட் இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி பேசுறதுனால எல்லா ஊருக்கும் போகும்போது அந்த ஊரில் இவங்க ஃபேமஸ் அவங்க ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது அந்த ஊருக்காரங்க நல்லாவே தெரியுமே, அதையும் சொல்கிறாரு அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்கல்ல. ஆனால் அதுதான் ஒர்க் அவுட் ஆகுது போலக்குதுன்னு சொல்லி எங்கள் ஐயா ஸ்டாலினும் விருதுநகர் என்ற உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் என்ற உடனே எல்லாருடைய நினைவுக்கு வருவது மதிய உணவு திட்டம் அப்படின்ட்டு அந்த நினைவுக்கு வருவது அப்படின்ற விஜய் டெம்ப்ளேட்டையும் அவர் எடுத்து அடிக்கிறாருங்க. விருதுநகர்னு சொன்னால நமக்கு நினைவுக்கு வருவது கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னால எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது மதிய உணவு திட்டம். என்னங்க இது அப்படியே இருக்கு ஐயா, எல்லாம் அப்படித்தான். யூத் ஓட்டு இந்த வாட்டி நமக்கு தான், அதனால வந்து அந்த ரூட்ல போனாதான் சரி வரும். சரி ரைட்டு, வேற என்ன பண்ணாரு? அதே ஸ்பீச்சில் ஃபினிஷிங் எப்படி கொடுப்பாரு விஜய்? ஓப்பனிங் வந்து இப்படி என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அப்படின்னு கொடுப்பாரு. ஃபினிஷிங்கு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரா? அந்த கான்ஃபிடென்ட்டை தூக்கி இங்கே போடு, நானும் ஃபினிஷிங் அதே மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாருங்க. ஃபினிஷிங், கான்ஃபிடென்ட் ஃபினிஷிங். நான் ரெடி, நீங்க ரெடியா? கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கையும் இன்னும் பல மடங்கு உற்சாகத்தை கூட்டுது. ஐயா உங்ககிட்ட எடுத்து சொல்றாங்களா சொல்ல மாட்டேங்கிறாங்களா? இதெல்லாம் பண்ணா சிரிச்சு போடுவாங்க ஐயா, நம்மளை வந்து அப்பட்டமா காப்பி அடிக்கிறோம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. வேணாம், நம்ம டெம்ப்ளேட்லேயே போவோம். காவாலையா பாட்டுல இருந்து அப்படியே 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 நம்ம ஒன்று வச்சிருக்கோம்ல, அதுல போவோம். பரவாயில்ல அப்படின்னா, இல்லையா இந்த வாட்டி நாங்கள் சரித்திரத்தை மாற்றி எழுதுறோம்னு எழுதிவிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க, நடக்க தான் போகுது. ரைட்டா? சரி ரைட்டு, இது மட்டும்தான் முடிஞ்சா? இவ்வளவும் டிவிகே ஸ்டைலில் பண்ணிட்டாங்க. அடுத்தது டிஎம்கே ஸ்டைல்லன்ட்டு ஒன்றுமே நடக்கலையா? டிஎம்கேவுடைய இளைஞரணி மாநாடியா? அதில் திமுகவுடைய பேர் சொல்கிற மாதிரி 2-3 சம்பவமாச்சு இருந்தால் தானே மரியாதை. ஒன்றுமேவா நடக்கலை அப்படின்னா ஆடியன்ஸ் அந்த இடத்துல டிசப்பாயிண்ட் ஆகவே வேணாம். எங்கள் ட்ரேட்மார்க்கை நாங்கள் கரெக்டாக அந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து பக்காவாக கொடுப்போம். ஏன்னா வந்திருக்கிறது உடன்பிறப்புகள். ஆமாங்க, என்ன நடக்கும்?
நாங்கள் 200 அப்படின்னா 200 மதிப்புள்ள ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி உள்ளே போட்டோம்னா எங்ககிட்ட மூமெண்ட்டுகள் கிடைக்கும். அந்த மூமெண்ட்டை நாங்கள் மேடையிலேயே ஏறி போடுவோம். போடுறது மட்டும் இல்லாமல் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே பூ அதெல்லாத்தையும். அதையெல்லாம் பிடுங்கி கையில் வச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு நாங்கள் ஆடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அந்த ட்ரேட்மார்க்கை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு காவாலா பாட்டு போட்டு ஆடல, அதில் மன உளைச்சல். அதனால் நாங்களே ஆடி என்டர்டெயின் பண்ணுறோம்டா அப்படின்ட்டு அது ஒன்று நடந்திருக்குது. அது முக்கியமான விஷயம் வரலையே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. புரியுது, இருக்குங்க. அது இல்லாமல் எப்படி? ஆ அதான் எங்கேயாச்சும் ஒரு உணவுப் பொருள்களோ தின்பண்டங்களோ அல்லது பரிசு பொருட்களோ ஏதாச்சும் ஒரு இடத்துக்குள்ள இருந்தா அந்த ஒரு டப்பாக்குள்ளேயோ அல்லது அந்த ஒரு அண்டாக்குள்ளேயோ டைவ் அடிச்சு உள்ள பூந்து அது யாருக்கு என்பதில் பிச்சுக்கிட்டு போற அந்த ஒரு முக்கியமான மேட்ரு நடந்துச்சா? நடந்திருக்கணுமே. நடந்திருக்குது. பாருங்க அந்த கண்கொள்ளா காட்சிகளை நீங்களே பாருங்க. அதுல கூட்டத்தில் ஒருத்தர் வீடியோ எடுத்து ஒரு பேசினுக்கிறாரு. அத்தி என்ன இப்படி நடக்குது, என்ன இப்படி ஏறி வந்துட்டு இருக்காங்க, உள்ள இருந்து பாரியா ஒருத்தன் வரான், அவன் விட்டா கரூர் சம்பவம் மாதிரி நடந்துடும் போல இருக்க அப்படின்னு சொல்லி அங்க உடன்பிறப்பே ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காருங்க. இப்போ நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் கொடுக்கல, உண்மையிலேயே அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் அப்படிதான் வருது. உள்ளந்தடி வர பாருங்க. சம்பவம் இருக்கு, விஜய் கரூர் சம்பவம் இருக்கு, ஓட்டப்பட்டு இப்பவும் ஒண்ணு குறையுதே, அது எங்கயா? அதானே ஸ்பெஷலாவே பண்ணியிருக்கோம், சிறப்பாவே இருக்கும். பாக்குறீங்களா? அவ்வளவுதான், இதுதான் கிளைமேக்ஸ். அப்பாடா, இப்பதான்யா இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான், இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்தது திமுக மீட்டிங்கு, திமுகவுடைய இளைஞரணி மாநாடு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது. ஆமாம், மனசு சாந்தமாயிருச்சியா, ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு எனக்கு பெருமூச்சு வந்தது. உங்களுக்கு நேரம் வந்திருக்கும் இந்த காட்சியை பார்த்த உடனே அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அடுத்த வீடியோ சீக்கிரம் வந்துடும். நன்றி, வணக்கம்.